தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசியல்ல இப்போ ஒரு முக்கியமான விஷயம் விவாதத்துக்கு வந்திருக்கு. அதுதான் இந்த பண உதவி திட்டங்கள். ஆளும் திமுக அரசு 5000 ரூபாய் கொடுத்த நிலையில மத்திய பாஜக அரசு ஆண்டுக்கு 12000 கொடுக்க போறதா ஒரு செய்தி வேகமா பரவிட்டு வருது. இது உண்மையிலேயே மக்களுக்கான நலத்திட்டமா இல்ல வரவிருக்கிற தேர்தல்ல வெற்றி பெறுவதற்கான ஒரு பெரிய அரசியல் வியூகமா? இன்னைக்கு இந்த 12000 வாக்குறுதியோட பின்னணி என்ன, இது நம்ம வாக்குகளை எப்படி எல்லாம் பாதிக்கலான்னு விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம். சரி வாங்க, இந்த முழு விஷயத்தையும் நாம படிப்படியா அலசி ஆராயலாம். முதல்ல இந்த வாக்குறுதி போர் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் திமுக கொடுத்த அந்த 5000 ரூபாய் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பதிலடியா பாஜக கொண்டு வர போறதா சொல்லப்படுற அந்த 12000 ரூபாய் திட்டம் உண்மையா இல்ல வதந்தியாங்கிறதையும், ஒரு வேலை அது வந்தா எப்படி செயல்படணும், கடைசியா இதனால வாக்காளர்களான நமக்கு என்ன தாக்கம் ஏற்படணும் விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்த வாக்குறுதிகளின் யுத்தம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர்ற இந்த நேரத்துல அரசியல் கட்சிகள் மக்கள் கவனத்தை ஈர்க்க ஒரு புது ஆயுதத்தை கையிலெடுத்திருக்காங்க. அதுதான் இந்த பண வாக்குறுதிகள். இது ஒரு பெரிய அரசியல் சதுரங்க ஆட்ட மாதிரியே மாறிட்டு வருது. அதாவது இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, நேரடி பண பரிமாற்ற திட்டங்கள் மூலமா தமிழ்நாட்டு மக்களோட கவனத்தையும் வாக்குகளையும் முழுசா தங்க பக்கம் இழுக்கிறது தான். தங்களோட செல்வாக்கை நிலைநிறுத்திக்கவும் எதிர்க்கட்சிகளோட செல்வாக்கை குறைக்கிறதுக்கும் இந்த நேரடி பண உதவியை ஒரு முக்கியமான அரசியல் கருவியா கட்சிகள் பார்க்கறாங்க. சரி, இந்த அரசியல் ஆட்டத்துல முதல் அடியை எடுத்து வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, அது ஆளுங்கட்சியான திமுக தான். அவங்க கொண்டு வந்த அந்த 5000 திட்டம் தான் இந்த முழு விவாதத்துக்கும் ஒரு தொடக்க புள்ளியா அமைஞ்சது. ஆமா, கடந்த பிப்ரவரி மாசம் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தகுதியான மகளிர் வங்கிக் கணக்குகள்ல தலா 5000 ரூபாயை ஒரே தவணையா செலுத்துச்சு. இந்த அறிவிப்பு மாநிலம் முழுக்கவும் ஒரு பெரிய கவனத்தை ஈர்த்தது. அப்போ இந்த 5000 ரூபாய் எப்படி கணக்கிடப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, அதுல 3000 ரூபாய் ஏற்கனவே கொடுத்துட்டு வர்ற கலைஞர் மகளிர் உரிமை தொகையோட 3 மாத முன்பணமா கொடுக்கப்பட்டது. அதாவது மாசம் 1000 ரூபாய் வீதம். மீதமுள்ள 2000 ரூபாய் ஒரு சிறப்பு கோடைக்கால நிதியா வழங்கப்பட்டது. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த 5000 ரூபாய் ஒரு புது திட்டம் இல்ல, ஏற்கனவே இருக்கிற திட்டத்தோட ஒரு ஒருங்கிணைப்பு தான். திமுக அரசு கொடுத்த இந்த 5000 ரூபாய் திட்டம் மக்கள் மத்தியில பெரிய அளவுல பேசப்பட்ட நிலையில இதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கிற மாதிரி பாஜக தலைமையிலான மத்திய அரசு இதை விட ஒரு பெரிய தொகையோட ஒரு திட்டத்தை கொண்டு வர போறதா ஒரு தகவல் வேகமா பரவ ஆரம்பிச்சது. அதுதான் இந்த 12000 ரூபாய் திட்டம். இப்போ நீங்க பாக்குற இந்த அட்டவணை இந்த நிதி வாக்குறுதிகள் எப்படி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அதிகரிக்குதுன்னு தெளிவா காட்டுது. திமுக 5000 ரூபாய் கொடுத்த நிலையில அதிமுக 10000 ரூபாய் தேர்தல் வாக்குறுதியா அறிவிச்சிருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட பாஜக தரப்புல இருந்து ஆண்டுக்கு 12000 ரூபாய் கொடுக்க போறதா பரவிட்டு வர இந்த தகவல் தான் இப்போதைய அரசியல் விவாதத்தோட மையமாயிருக்கு. அரசியல் நோக்கர்கள் இதை எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா, மாநில அரசோட திட்டத்தோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கும் தமிழ்நாட்டில் பாஜகவோட வாக்கு வங்கியை பலப்படுத்துறதுக்கும் இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது வெறும் பண உதவி மட்டும் இல்ல, திமுகவோட செல்வாக்க நேரடியா எதிர்கொள்ற ஒரு அரசியல் வியூகமா பார்க்கப்படுது. சரி, இந்த 12000 திட்டம் சாத்தியமா? அப்படி ஒருவேளை இது உண்மையானா இவ்ளோ பெரிய தொகைக்கு பணம் எங்கிருந்து வரும்? இந்த திட்டம் எப்படி செயல்படும்? வாங்க இத பத்தின விவரங்களை இப்ப பார்க்கலாம். இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த திட்டம் ஒருவேளை வந்தா அது முற்றிலும் புதுசா கொடுக்கப்படுற பணம் இல்ல. அதுக்கு பதிலா மத்திய அரசு ஏற்கனவே கொடுத்துட்டு வர்ற பல மானியங்களை ஒன்னா இணைச்சு ஒரே பெரிய வருடாந்திர தொகையா கொடுக்கறதா இதோட நோக்கம். உதாரணமா, விவசாயிகளுக்காக கொடுக்கப்படுற PM கிசான் சம்மான் நிதி, சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கான மானியம், உரமானியம், இன்னும் நிலுவையில் இருக்கிற மற்ற மானியத் தொகைகள், இதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மொத்தமா ஆண்டுக்கு 12000 ரூபாய்னு ஒரே தவணையா மக்கள் வங்கி கணக்குல செலுத்தப்படலாம்னு சொல்லப்படுது. ஒருவேளை இந்த திட்டம் அமலுக்கு வந்தா பணம் எந்த தடையும் இல்லாம உங்களை வந்து சேர நீங்க சில விஷயங்களை தயாரா வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். முதல்ல உங்க வங்கி கணக்குல EKYC அப்டேட் சரி செய்யப்பட்டிருக்கான்னு உறுதிப்படுத்திக்கோங்க. ரெண்டாவது, உங்க கணக்கு நேரடி பண பரிமாற்றத்துக்கு, அதாவது DBTக்கு NPCI மேப்பிங் மூலமா இணைக்கப்பட்டிருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. மூணாவதா, ஏற்கனவே நீங்க பலன் பெற PM கிசான் மாதிரியான திட்டங்களோட ஆவணங்கள் எல்லாம் சரியா புதுப்பிக்கப்பட்டிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான முக்கிய ஆவணங்கள் என்னென்னு பார்த்தா, உங்க ஆதார் அட்டை, சரியான IFSC கோடு இருக்கிற வங்கி பாஸ்புக், உங்க ரேஷன் கார்டு, குறிப்பா PHH, வகை ரேஷன் கார்டு இருக்கிறவங்க கவனமா இருக்கணும். விவசாயிகளா இருந்தா நில உரிமை ஆவணங்களான பட்டா, சிட்டா, அப்புறம் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண், இது எல்லாமே சரியா இருந்தாதான் எந்த தாமதமும் இல்லாம திட்டத்தோட பலன்களை பெற முடியும்னு சொல்லப்படுது. இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட கடைசி மற்றும் மிக முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். இதெல்லாம் ஏன் இப்ப நடக்குது? இந்த பண வாக்குறுதிகள் வாக்காளர்களான நமக்கு என்ன சொல்ல வருது? இது ஒரு நேரடியான அரசியல் போட்டி தான தெளிவா தெரியுது. திமுகவோட இலக்கு 2026 தேர்தலுக்கு முன்னாடி தங்களோட ஆதரவு தளத்தை வலுப்படுத்திக்கிட்டு தங்களோட செயல்திறனை காட்டுறது. அதே நேரம் மத்திய அரசோட இலக்கு திமுகவோட இந்த பிரபலமான திட்டத்தை முறியடிச்சு தமிழ்நாட்டில் தங்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க தேர்தல் வெற்றியை பதிவு செய்யணுங்கிறது தான்.
இந்த நிகழ்வுகளோட காலவரிசையை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே எவ்வளவு வேகமா தேர்தலை நோக்கி நகருதுன்னு புரியும். பிப்ரவரி 2024ல திமுக 5000 ரூபாய் கொடுத்தது. அதை தொடர்ந்து அதிமுக 10,000 ரூபாய் தேர்தல் வாக்குறுதியை அறிவிச்சது. மார்ச் மாசத்துல திரு அமித்ஷா தலைமையிலான கூட்டங்களுக்கு பிறகு பாஜகவோட இந்த 12,000 ரூபாய் திட்டம் பத்தின செய்திகள் பரவ ஆரம்பிச்சது. தேர்தலுக்கு முன்னாடி பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகம் வரும்போது இந்த திட்டத்தை அதிகாரப்பூர்வமா அறிவிக்கலாம்னு கூட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆக கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். இந்த ஆயிரக்கணக்கில் கொடுக்கப்படுற வாக்குறுதிகள் உண்மையிலேயே மக்கள் நலனுக்கான நிதி உதவியா இல்ல நம்ம வாக்குகளை கவர்றதுக்கான ஒரு தேர்தல் உக்தியா? இது நிதியுதவியா அல்லது தேர்தல் தந்திரமாங்கிறத முடிவு செய்ய வேண்டியது வாக்காளர்களான நாம தான். இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ், கமெண்ட், ஸ்கீம் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தமிழ் பேசும் அனைவருக்கும் நன்றி.